உட்காருங்க ப்ளீஸ். ஆமா, உங்களை சென்னையில பாக்குறது ரொம்ப அபூர்வமாச்சே. அதுவும் ஆபீஸ்ல இல்லாம வீட்டுக்கே வந்தது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு முக்கியமான பிரச்சனை, அதான் தேடி வர வேண்டியதா போச்சு. எதுவா இருந்தாலும் காஃபி சாப்பிட்டு அப்புறம் பேசலாம். காயத்ரி, இதோ வந்துட்டேங்க. மெமோனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியோட சிஇஓ மிஸ்டர் Hello, ரமணன், sir. அவர் Coffee. பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் ரகுவரன். ஹலோ சார். மும்பைல நமக்கு பெரிய டீம் இவங்க. நம்ம கிட்ட தான் பேனல்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க. காஃபி கொடுத்தாச்சுல, கப்பா அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ சொல்லுங்க, என்ன காலையில வீட்ல வந்து சந்திக்கிற அளவுக்கு அப்படி என்ன அவசரம்? உங்களுக்கே தெரியும், சிபிஏ பிடபிள்யூடில பூனே ஏர்போர்ட் அரைவல் பாயிண்ட் பில்டிங் டெண்டர்ல எல்லோனா வந்து போன வாரம் தான் ஒர்க் ஆர்டர் வாங்கணும். ஆமா, அது எனக்கு தெரியுமே. நீங்க டெண்டர் சப்மிட் பண்றதுக்காக நான் தானே பேனல் ரேட்டை பர்ச்சேஸ் இன்டென்ட்காக கோட் பண்ணி கொடுத்தேன். அதேதான் சார், ஒர்க் ஆர்டர் வாங்கினதும் நாங்க உங்களுக்கே பேனல் பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டோம். அதான் அதன் பிரகாரம் 2 நாளைக்கு முன்னாடியே பேனல் இங்கிருந்து கிளம்பி இருக்கணும். கரெக்ட் தானே? அதுக்கு இப்ப என்ன பிரச்சனை? இல்ல சார், இப்ப வரைக்கும் மெட்டீரியல் லோட் ஆகல. ஆபீஸ்ல கேட்டதுக்கு கார்த்திக் தம்பி தான் ஹோல்ட் பண்ண சொல்லிட்டாராம். ஆமாப்பா, நான் தான் இந்த பர்ச்சேஸ் ஆர்டரை கேன்சல் பண்ண சொன்னேன். பழைய ரேட்டுக்கு நம்ம சப்ளை பண்ண முடியாது. 10 டேஸ் தான் வேலிடிட்டின்னு அதுல கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆனா இன்னைக்கு 15வது நாள் சார். டே கார்த்திக், நான் பேசிக்கிறேன். ஐ எம் வெரி சாரி மிஸ்டர் ரமணன். இன்னும் 2 ஹவர்ஸ்ல உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் லோட் ஆயிடும். இது ராஜசேகரோட வாக்கு. தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச் சார். நாங்க உங்க கொட்டேஷனை பேஸ் பண்ணி தான் ரேட் கோட் பண்ணி ஒர்க் ஆர்டர் வாங்கினோம். நேத்து பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. உங்க கொட்டேஷனை பார்த்தேன், அதுல உங்க சிக்னேச்சர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாச்சு. சும்மாவா சொல்லுவாங்க, ராஜசேகர் வார்த்தை ரிசர்வ் பேங்க் கவர்னர் சிக்னேச்சர் மாதிரின்னு. ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு, காப்பாத்திட்டீங்க சார். உங்களை பார்த்தா பிரச்சனை சால்வ் ஆயிடும்னு நம்பித்தான் ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல கிளம்பி வந்து வீட்டுல பார்த்தோம். இப்ப நாங்க நிம்மதியா மும்பைக்கு போய் வேலையை தொடங்கலாம். இத்தனை வருஷமா மார்க்கெட்ல நாங்க ஸ்டெடியா இருக்கோம்னா அது வார்த்தைக்கு கொடுக்கிற மதிப்பு தான். அதை நேர்லயே தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் சார். வரோம் சார். அப்பா, நம்ம கொட்டேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதுலயும் வேலிட் ஒன்லி 15 டேஸ்னு தெளிவா குறிப்பிட்டிருக்கோம். போன வாரம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஹைக் ஆனதுனால மார்க்கெட் வேல்யூ 40% ஏறி இருக்கு. நம்ம அந்த ரேட்டுக்கு சப்ளை பண்ணியிருந்தா நமக்கு 2 கோடி ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கும். கார்த்திக், இந்த தொழில்ல நேர்மை ரொம்ப முக்கியம். சொன்ன ரேட்டுக்கு கொடுக்கறதால கூடுதலா வர வேண்டிய லாபம் தான் வராம போகும். ஆனா பர்ச்சேஸ் ஆர்டர் கேன்சல் பண்ணா இந்த கிளையண்ட் நம்மளை விட்டு போயிடுவாங்க. இந்த கிளைண்ட் போனா இன்னொரு கிளைண்ட்ப்பா, வர்ற லாபத்தை ஏன்பா விட்டு கொடுக்கணும்? கார்த்திக், அந்த ஆர்டர்ல இருக்கிற ஏன் கையெழுத்த நம்பி மும்பைல இருந்து இவங்க பிளைட்டை பிடிச்சு வந்திருக்காங்க பாரு. இதுதான் நான் பிசினஸ்ல சம்பாரிச்சது. அப்பா, இந்த மாதிரி வார்த்தை சத்தியம் வாக்குன்னு வர்ற லாபத்தை விட்டு கொடுத்தா பிசினஸ்ல எப்படிப்பா நம்ம சஸ்டெயின் ஆகுறது? கார்த்திக், உடனே பணம் கிடைக்கணும்னா அதுக்கு பேர் பிசினஸ் இல்ல, கேம்பிளிங். பிசினஸ்ல கொடுத்த வாக்க காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நான் கொடுத்த வாக்க மீறினதே கிடையாது. நீயும் அதை ஃபாலோ பண்ணா நல்லா வருவ. வாக்கு தவறாத மாமனாரே, இதையே எனக்கு சாதகமா பயன்படுத்தி உங்களையே வாக்கு கொடுக்க வச்சு என் தங்கச்சியை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரேன். எங்க அப்பாவை இந்த வீட்டுக்குள்ள உரிமையோட உங்க முன்னாடி வந்து உட்கார வைக்கிறேன். இது எல்லாத்தையும் செஞ்சு காட்டுறேன். அம்மா, சொல்லுங்கம்மா. ஜீவா, எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. உங்களெல்லாம் பிரிஞ்சிருக்கிறது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நீ கவலைப்படாதப்பா, எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். ஆமா, ஏன் உன் குரல் ரொம்ப சோர்வா இருக்கு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, மனசுதான் கொஞ்சம் சரியில்லை. நாம எது நடக்கணும்னு நினைக்கிறோமோ எல்லாம் அதுக்கு எதிராக தான் நடக்குது. இத பாரு ஜீவா, உன் மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். நீ வேணா ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு போறியா?
இதோ பாரு, அதெல்லாம் ஒண்ணும் வர வேண்டாம். நான் சொல்ற வரைக்கும் அவன் அங்கதான் இருக்கணும். சரிப்பா, நீ உடம்ப பாத்துக்கோ. அம்மா உனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். ம் சரிம்மா. உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பாய் ஜீவா. சரிம்மா, பாய். இன்னும் எத்தனை நாளைக்கு என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு வைக்க போறீங்க? அந்த போலீஸ்காரன் ஏதாவது பண்ணிடுவான்னு பயப்படுறீங்களா? சே, நான் இந்த வீடியோ பரபரப்பு அடங்கட்டும்னு தான் அவனை அங்கேயே இருக்க சொல்லியிருக்கேன். அப்ப அந்த போலீஸ்? நீ ஒன்னும் பயப்படாத, அவனால நம்ம பையனை ஒன்னும் பண்ண முடியாது. இருந்தாலும் மனசு ஏதோ திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத பவானி, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அவன் நல்லாவே இருப்பான். வழி விடுங்க சார், நான் போகணும். இரு, நான் உங்ககிட்ட பேசணும் மயில. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. வழி விடுங்க சார், ப்ளீஸ். இங்க பாரு, இத்தனை நாளா நீ என்கிட்ட நல்லா தானே பழகிட்டு இருந்த. இப்ப மட்டும் ஏன் பிடிக்காதவனை பார்த்த மாதிரி நடந்துக்கிற? இத்தனை நாள் நீங்க என்கிட்ட சாதாரணமா பழகிட்டு இருந்தீங்கன்னு நம்பினேன். நீங்க வேற மாதிரி நோக்கத்தோட பழகுறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே பழைய மாதிரி பழகுறதுக்கு என்னால முடியாது. மன்னிச்சுக்கோங்க. இனிமே நம்ம பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. பொய் சொல்லாத மயில. உன் மனசுல நான் இல்லைன்னு சொல்லு பாப்போம். அதான் நேத்தே நான் தெளிவா சொல்லிட்டேன்ல சார். என் மனசுல நீங்க இல்ல. நேத்து ஸ்கூல்ல பார்த்து பேசும்போது நீ நல்லா தானே இருந்த. போன்ல பேசும்போது கூட நல்லா தானே பேசுன. அதுக்கப்புறம் தான் என்னமோ நடந்திருக்கு. சொல்லு மயில, என்ன நடந்தது? ஒண்ணும் நடக்கல சார். ரோட்ல நின்னு இப்படி பேசிட்டு இருந்தா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. ப்ளீஸ் இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க. இல்ல, நான் நம்ப மாட்டேன். உன்னை யாரோ ஏதோ சொல்லி உன் மனசை மாத்திருக்காங்க. சொல்லு மயில, யார் அது? சொல்லு மயில, உங்க அம்மாவா? அவங்க தானே, சொல்லு. நான் வேணா அவங்க கிட்ட போய் பேசுறேன். என் பேர்ல ஏதாவது தப்பு இருந்தா அவங்க சொல்லட்டும். எங்க அம்மா கிட்ட போய் நீங்க ஏதாவது பேசினா அம்மா ஏன் மேலதான் சந்தேகப்படுவாங்க. நான் தான் பேச சொன்னேன்னு நினைப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன கோச்சிங் சென்டர்ல சேர கூட விட மாட்டாங்க. அப்படியெல்லாம் நடந்தா உங்களுக்கு சந்தோஷம்னா சொல்லுங்க சார். இங்க பாரு மயில, ஆரம்பத்துல நீ என் மேல கோவமா தான் இருந்த. நான் பணத்திமிர்ல உன்னை அவமானப்படுத்துறேன்னு நீ நினைச்ச. நான் செயின் திருடினதா உன் மேல பழி போட்டதா கூட நீ நினைச்ச. ஆனா அப்பெல்லாம் நீ இந்த மாதிரி எல்லாம் பேசியிருந்தா உன்னை நான் வற்புறுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போவே நான் விட்டுட்டு போயிருப்பேன். இங்க பாரு மயில, என்னை பத்தி உனக்கு இருந்த அபிப்பிராயம் எல்லாமே தப்புன்னு தெரிஞ்ச பிறகு நீ என்கிட்ட நல்லா தானே பழகுன, நெருங்கி தானே பழகுன. உன் கண்ணிலேயே என் மேல பிரியம் தெரிஞ்சது மயில. என் மேல உனக்கு காதல் இருந்தது மயில. தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசுறத நிறுத்துறீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி எந்த எண்ணமும் எனக்கு உங்க மேல கிடையாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். அத காதுல கூட வாங்காம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பொண்ணு குறுக்காட்டி இந்த மாதிரி எல்லாம் பேசுறது அநாகரிகம்னு உங்களுக்கு தெரியாதா ஜீவா சார்? நீங்க இப்படி என்ன வழியில நிறுத்தி பேசுறத யாராவது பார்த்தா போதும், இதுக்கு பல கதை கட்டி விட்டுருவாங்க. அதுக்கு பிறகு நான் படிக்கவும் போக முடியாது, ஆபீசர் ஆகவும் முடியாது.
மலைக்காட்டுக்குள்ள ஆட்டுக்குட்டி தான் மேய்க்கணும். என்ன அப்படி பார்க்கணும் தான் நீங்க ஆசைப்படுறீங்களா சார்? இங்க பாரு மயிலு, உன்னை நான் ஜெயிக்க வச்சு நீ ஆசைப்படுற மாதிரி உன்னை போலீஸ் ஆபீசர் ஆக்கி பார்க்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. இருந்தாலும் நான் உன் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி நீ பேசுற. ஆ? நீ என்ன அவாய்ட் பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரியும் மயிலு. இங்க பாரு மயிலு, நீ என் லவ் ஏத்துக்கிறதா சொல்லிட்டு இங்க இருந்து போ. இல்லனா அதோ அந்த கணத்துல நான் குதிச்சிருவேன். இப்படி மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி உங்களை நான் விரும்புறேன்னு சொல்ல வச்சிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இவ்வளவு மோசமானவரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல சார். ப்ளீஸ் வழி விடுங்க. மயிலு போ, நான் உன்னை தடுக்க மாட்டேன் மயிலு, தாராளமா போ. ஆனா நீ என் லவ்வை ஏத்துக்காம போனேன்னு வச்சுக்கேன், சத்தியமா நான் அந்த கணத்துல போய் குதிச்சிருவேன். நீங்க சொல்றத கேட்டேனா எங்க குடும்பமே கிணத்துல குதிக்கணும் சார். நீங்க நினைக்கிறது ஒரு காலத்திலயும் நடக்காது. மயிலு, நான் குதிச்சிருவேன் மயிலு. ஜீவா சார், 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 மயிலு, ஜீவா சார். மயிலு, இதோ வரேன். கூப்பிடாம விட்டிருந்தா குதிச்சிருப்ப போல இருக்க. ஒரு கல்லை எடுத்து கணத்துக்குள்ள போட்டேன், அதுக்கு இப்படி பதறிட்டு ஓடி வந்திருக்க. நான் கணத்துல குதிச்சிட்டேன்னு தெரிஞ்ச உடனே சைக்கிள் எல்லாம் கீழே போட்டுட்டு என்னை காப்பாத்தணும்னு ஓடி வந்த பாரு. அதுக்கு பேர் தான் லவ். பியார், பிரேமா, காதல். நீங்க நினைக்கிறது தப்பு சார். ஒரு நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ கால் தவறி இந்த மாதிரி கிணத்துல விழுந்திருந்தா கூட நான் குதிச்சு காப்பாத்திருப்பேன். இங்க பாரு, மனசுக்குள்ள இருக்கிற லவ்வ வெறும் வார்த்தையால மறைக்க முடியாது. உங்க எண்ணம் தப்பு சார். எனக்கு பிடிக்காத ஒரு எதிரிக்கு ஆபத்துனா கூட நான் பேசாமலாம் போக மாட்டேன். அதுக்கெல்லாம் விதவிதமான அர்த்தம் எடுத்துக்கிறது மன்னிச்சுக்கோங்க, முட்டாள்தனம். இங்க பாரு மயிலு, நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. உன் கண்ணுல உன் மனசை நான் பார்த்துட்டேன். உனக்கு என் மேல பிரியம் இருக்கு. நீ என்னை விட்டுட்டு விலகி போகவே முடியாது மயிலு.
பால் கேனு. ஜீவா சார் சரியான கில் அடிதான் மயிலு. உன்னை எப்படி லாக் பண்ணாரு பாத்தியா? நான் நரக வேதனை அனுபவிச்சிட்டு இருக்கேன், உனக்கு வேடிக்கையா இருக்கா? அது எப்படி மயிலு? ஜீவா சார் கணக்குல குதிச்சிட்டாருன்னு நினைச்சு நீ குதிக்க போன? தாடா விட்டாலும் தா சதையாடுங்கிறது பழைய பழமொழி. என்னதான் நீ ஜீவா சார வேணாம் வேணாம் சொன்னாலும் கிணத்துல குதிச்சா சாகட்டும்னு விட முடியல பாத்தியா? சார் சொன்ன மாதிரி அதான் லவ் மயிலு. இனிமே நீ என்கிட்ட ஜீவா சார பத்தி பேசக்கூடாது. அப்படி பேசுறதா இருந்தா இனிமே நீ என் கூட வராத. மயிலு, உன் கூட வர்றதுனால நீ நினைக்கிற மாதிரிலாம் பேசணும்னு அவசியம் இல்ல. நான் உன் மனசாட்சி எது உண்மையோ அதை மட்டும் தான் பேசுவேன். உன்னால அதை அடக்க முடியாது. என்னடி நீ பெரிய உண்மையை கண்டுட்ட? உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு மயிலு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்க சந்திக்கணுங்கிறது தான் விதி. காரணம் இல்லாம எதுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க 2 பேரும் பாத்துக்கணும்? ஜீவா சார் உன் மேல வச்சிருக்கிற லவ் உண்மைன்னு நினைக்கிறேன். அதை தோக்கடிக்க ஒன்னாலையும் முடியாது, உங்க அப்பனாலையும் முடியாது.